பாத்தீங்களா இந்த பனங்கூடல் எப்படி இருக்குண்டு. ஆனா எனக்கு இது யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு இடம் இருக்காண்டு யோசனை வருது. ஏனண்டா இதுல நிக்கிறது எல்லாம் உங்களுடைய ஒரு மாட்டினுடைய பரம்பரை தான். இதுல பாருங்க குட்டியா இருக்கு காய். நாங்கள் வந்து வெடிக்காத்த விநாயகர் கோயில் தான் சொல்றேன். புதிய மரத்துக்கு கீழே தான் இருந்தது. இதுல முழுமையா நினைஞ்சாதான் முக்காவடை போடுவீங்க. அக்கா நீங்கள் போற போக்கு நாங்கள் வரையிலாதாக்கா. சிவலிங்கத்துக்கு வந்து எந்த நேரமும் ஆரம்பம் தண்ணி ஊற்றணும். காய்ச்சலுக்கு மருந்து எடுத்தது இல்லையா? சுத்தவரை போடப்பட்டிருக்கிற வேலியே இந்த இடத்தை வடிவா காட்டுது. அதுல ஒரு ஆள் சாம்பார் எடுக்க போகுது. எவ்வளவு இடத்துல பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று பாருங்க. ஒரே குடும்பத்திலே 5 பேர் வச்சிருக்கிறோம். மொத்தமாக 131 சிவலிங்கங்கள் மொழிய நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே ஒரு சிதைக்கிற ஒரு நிலைக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற பல்லை உடுப்பிட்டி பிரதான வீதியில். இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்டா, இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். இப்படி ஒரு இடம் அல்லது இப்படி ஒரு கோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்க போது. உண்மையாவா பவனீசன், அது எங்கே இருக்குது, வேலையை கூட்டிக் கொண்டு போய் காட்டுங்கொண்டு சில பேர் சொல்லலாம். நேற்றைய காணொளி பார்த்தவர்கள், பவனீசன் நேற்று கூட ஒரு புதிய கோவில், ஒரு கோவிலை காட்ட போறேன்ட்டு வந்தீங்களா, பிறகு அப்படி ஒரு கோவிலே இல்லைன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றதாக திரும்ப வந்துட்டீங்க. இன்றைக்கு என்ன புதுக்கதை விடுறீங்களேன்னு கேட்டா, நான் அந்த காணொலியை நேற்றைய நாளில் பதிவிட்டிருந்தேன். நேற்று பார்க்காதவர்கள் போய் பாருங்க. ஒரு கோவிலை தேடி போனோம். அப்படி அந்த கோவிலை அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரிச்ச நேரம் அப்படி ஒரு கோவிலே இல்லைன்னு சொன்னார்கள். வெறுப்போட கவலையோட வீட்டை வந்தேன். வந்து அந்த காணொலியை பதிவு செய்து போட்டதுக்கு பிறகு எனக்கு நிறைய பேர் தொடர்பு கொண்டு, தம்பி அப்படி ஒரு கோவில் எங்கள் ஊரில் இருக்குது தான், நீங்கள் வந்து பார்க்கலாம் என்றதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கோவிலை போய் பார்க்க போகிறேன். 131 சிவலிங்கங்கள் இருக்குதாம். 108 சிவலிங்கங்கள் ஒரு பகுதியிலேயே, மற்றபடி ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு ஒரு அடையாளமான சிவலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் அந்த கோவிலை போய் இன்றைய நாளில் தேடி பிடிக்க போகிறேன். நான் இப்போ நிற்கிற இந்த பிரதான வீதி உடுப்பிட்டி பல்லை வெளிக்கு போகிற பிரதான வீதி. அதில் பாருங்க ஒரு சந்தி இருக்குது. அந்த சந்தியால் இடப்பக்கம் போனால் நெல்லியடி தாண்டி பருத்தித்துறைக்கு போகலாம். வலப்பக்கம் போனால் வெள்ளை பாலம் தாண்டி யாழ்ப்பாணம் நகர பகுதி நோக்கி போகலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளத்தடிக்கு போகணுமெண்டா தேவராளி பள்ளிக்கூடம் இருக்குதாம். அந்த பள்ளிக்கூடத்தடியில் போய் விசாரித்தாலே காட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ அங்கே போக போகிறோம். இதில் இருந்து தேவராளி பள்ளிக்கூடம் 8.4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வீதியால் பயணம் செய்வோம். மழைக்காலத்தில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. இந்த இடத்த பாருங்கோ, யாருமே இல்லை. ஆனால் இந்த இடம் எவ்வளவு செழிப்பா பச்சை பசையிலண்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே மெதுவாக திரும்பி பாருங்க எப்படி இருக்குது. அதுக்குள்ளே 2 கட்டிடம் இருக்குது. அதில் ஒரு கல் உடைக்கிற ஆலயம் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த இந்த இடம் அப்படியே பாருங்க, திருப்பி பாருங்க, நல்லா இருக்குல்ல, பச்சை பசையிலண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த அரிசி பழம் நாங்கள் விரும்பி சாப்பிட்ற பழம் படிக்கிற காலத்தில். என்ன அது இப்படி பார்த்த உடனே ஒரு 2 பிடிங்கி சாப்பிடணும் போல தான் கிடக்குது. இன்னும் பழுக்கையில் இதை உள்ளு பாப்போம் அப்படி இருக்காங்க. காயாத்தான் இருக்குது. அதனால் இதை சாப்பிட முடியாது. யார் யாரெல்லாம் இதை சாப்பிட்டு இருக்கிறீங்களோ சொல்லுங்கள். இது சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? அவன் ஜோசிப்பான், டேய் நான் என்ன அமெரிக்காவில் இருந்தால் நான் வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த பூவை பார்த்தீங்களா அவ்வளோ வடிவாக இருக்குன்னு. இதுலேருந்து தான் அந்த காய் வரப்போகுது. இப்போ இந்த பூ வந்துடுது இல்லை, இதில் பாருங்க குட்டியாக இருக்குது காய். அது அப்படியே பெருசாகி வரப்போகுது. சரியா? சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். இன்றைய நாள்லையுமே நாங்கள் முச்சக்கர வண்டியில் வந்ததுக்கு காரணம், மழை துளி எங்களுடைய உடலை நினைக்கக்கூடாது. நாங்கள் நினைஞ்சா பரவாயில்ல, கைவீசி நினைஞ்சதுன்னா வடிவாக பதிவு செய்யல. அதாவது தான் இந்த பக்கத்தை அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. இதுக்குள்ளே வயல் விதைச்சிருக்குது. சுத்தவரை போடப்பட்டிருக்கிற வேலியே இந்த இடத்த வடிவாக காட்டுது. இந்த சின்ன சின்ன மரக்கிளைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வணக்கம் ஐயா. என்ன நீங்கள் குடை பிடிக்காம நிற்கிறீங்களே? ஆக மொத்தத்தில் முழுமையாக நினைஞ்சாதான் முக்காவடை போடுவீங்க. எங்க குடையங்க, குடையை பிடிச்சு கொண்டு தான் நிற்கணும்.
நீங்கள் ஐயா கூட பிடிக்க போறேன், அதுக்குள்ள போய் நிக்க போறேன் நான். எந்த கூட வந்து பழுதாப்போம். நான் ஐயா இப்ப என்ன செய்யறேன்டா, இப்படி யாரும் குடையோட நின்றா அதுக்கு தான் போய் நிக்கிறது. ஏனண்டா இப்ப நாங்கள் ஒரு குடையை வச்சிருந்தாலும் அது பழுதாகாம வச்சிருக்கணும் தானே ஐயா, அதால நான் அதை பயன்படுத்துறது இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அது நல்லதுதான். நீங்கள் நினையப்படாது. பெரிய மழை பெய்தாலும் அந்த கூடையை பையக்குள்ளதான் வச்சு கொண்டு போவேன், நான் பிடிக்க மாட்டேன். ஏன்னா கூட பழுதாப்போம். உங்களை போல ஏன் சரி ஐயா, உங்களோட பேர் என்ன? இந்த உதயன். எத்தனை மாடு வச்சிருக்கிறீங்க? 30 மாடு நிற்குது. உங்களோட ஊர் எது? உருப்பட்டி. இப்ப இந்த மழை காலத்துல எந்த அளவுக்கு சிரமமா இருக்குது? ஜனமாக தான் இருக்கு, உதவியாக இருக்கு. மற்ற நாட்களை விட இந்த நாள் கொஞ்சம் என்ன கஷ்டம். எத்தனை மணிக்கு இன்றைக்கு விடிய வந்த நீங்கள்? 11 மணி. எத்தனை மணிக்கு நீ போறது? 6 5:30 ஆகும். முதல் எத்தனை மாடு வச்சிருந்த நீங்கள்? நான் ஒரு மாடு தான் வச்சிருந்தேன். ஒரு மாடில் இருக்கிற மாடு, ஒரே ஒரு மாடு தான் முதல் வச்சிருந்தது. அதைத்தான் பெருக்கினீங்களா இல்ல வேண்டினீங்களா? இருக்கிற மாடு. எத்தனையாம் ஆண்டுல ஒரு மாடு வச்சிருந்திருப்பீங்க? 30 மேல. அந்த ஒன்று எப்படி இப்படி 30 வந்தது எனக்கு விளங்குது. அது இருந்தாலும் நீங்க வாங்கினீங்களா இல்ல நீங்களா? கண்டு போட்டு அப்படியே பெரிய 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 இதுல நிக்கிறது எல்லாம் உங்களுடைய ஒரு மாட்டினுடைய பரம்பரை தான், ஒரே சந்ததி தான் நிக்குது பாருங்க. நாமன் மாடு எத்தனை நிக்குது? 5-6 நிக்குது. என்னென்ன இனம்? நாட்டான். ஆனா நல்ல ஒரு சுறுசுறுப்பான மாடுகள். என்ன பார்க்க மாடுகளை பார்க்க கொஞ்சம் ஒட்டலான மாடுகள் மாதிரியும் ஊர் மாடுகள் இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த மாட்டுல எடுக்கிற பாலினுடைய அளவு குறைவா இருந்தாலும் அது சுவையானது, உண்மைதான். இங்கதான் ஒவ்வொரு முறையும் கொண்டு வரதா ஒவ்வொரு நாளும்? எங்கால அந்த வழின்றது அந்த வயல் விதைக்காத நேரங்கள்ல. அப்ப இனி சாப்பிட்றதுக்கு அப்ப மாடுகளை சாப்பாடு கொண்டு வருவீங்களா? மாடு மேய விடத்தான் வந்து நான் நினைச்சேன் மாட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரதாக அவுட்டே விடுறதா? இப்ப இனி வீட்டை கொண்டு போய் என்ன செய்வீங்க? என்ன எப்படி கொட்டிட்டு எல்லாம் தனித்தனியா கட்டுறதா? நெல்லு குறைஞ்சிட்டு கூடுதல் அந்த பட்டி அடைக்கிற மாதிரி செய்யறதா இல்ல கொட்டில ஒவ்வொரு மாடு கயிறு போட்டு கட்டி விடுவீங்களா? சரி சரி. மழை நேர்ந்த மாடு பூந்தால் நெல்லை கொண்டு. ஓ அதான் நெல் விதைச்சிருக்கல இப்ப அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் காசு கட்டணும். ஒரு மாடு பிடிக்காது 5000 கட்டணும் அவங்களுக்கு, பிடிக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கா? அழிவு வர இன்னைக்கு எண்டைக்கு அவுக்காடி அதுக்கு கட்டணும். விதிமுறையாவே இருக்கா இங்க? அது யார் அந்த விதிமுறையை கொண்டு வந்தது? அமைப்பிலேயே இருக்கா? ஒரு மாடு வந்து வயலுக்கு நிக்க பிடிச்சா 5000 ரூபா கட்டணும் குடிகாசு. அதை விட அழிவாசு போற வளர்க்குற ஆசு. அவங்க எத்தனை நாள் வளர்க்குறாங்க? நீங்க அவுக்காட்டி காய்கறி அவுக்காது, அது ஒரு 5 நாள்ண்டா அதுக்கு புரியுமா காசு கட்டும். மாடையும் வேண்டாம், நீங்களே வச்சு கொண்டு வர வேண்டியதுதான். இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அந்த அவ்வளவு செலவு தானே அது. 5000 வேண்டாலும் அப்புறம் அழிவு காசு ஒரு 5000 பார்த்தாலும் 10,000 15,000 கொடுக்க வேண்டி வரும், சரியா கவனிக்காட்டி. இந்த மழை நேரத்துல இந்த காட்சியை பார்க்கவே உண்மையிலேயே சிறப்பா இருக்கு. இதுதான் உங்களுடைய முழுமையான வருமானம்? தோட்டத்துக்கு பால், அது பால் தோட்டம். விற்கலாம். ஒரு நாமல் இப்ப என்ன விலை போகுது? 1 லட்சம் அப்படி போகும். 1 லட்சம். அது எவ்வளவு காலம்? இப்ப குட்டி போட்டதுல இருந்து கன்று போட்டதுல இருந்து எவ்வளவு காலம் வளரும்? 1.5 வருஷம். 1.5 ஆண்டுல 1 லட்சம். அப்படி ஒரு 5 மாடு வித்தாலே சரிதானே? ஆண்டுல. ஓ அது சரி. ஆனா இது பார்க்க ஒரு மாடு 1 லட்சம், ஆமா ஒரு 5 மாடு வித்தா 5 லட்சம், ஆண்டுக்கு 5 லட்சம்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல வந்து 2 செய்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். அது சரி. சில யோசிக்கலாம், நாங்களும் ஒரு கொஞ்சம் மாட வேண்டி வளர்ப்போம், அது நல்லதா பயனுள்ளதா இருக்குமான்னு யோசிச்சா உங்களுடைய அனுபவத்தின்படி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம் மழை காலத்துல. மேய்ச்சல் தரை இருந்தா என்ன மழைக்குள்ளே நீங்க மேய்ச்சல் தான் கொண்டு போய். சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த மழை நேரங்கள்ல புல் வெட்டி போடுறதில்ல. அதுதான் பாருங்க, புத்தரை ஊர் மாடு. ஏற்கனவே மேய்ச்சல் தரை இருந்தது, இப்ப எல்லாம் இல்லாம போச்சு. அப்படி ஒரு பிரச்சனை. இது ஒவ்வொரு நாளுமே இதுக்குள்ளதான் வந்து நிக்கணும். என்ன ஒரு நாள் எங்கேயாவது போகணும்டா கூட அதுக்கு சாத்தியம் இல்லை. என்ன திருமணம் இல்ல,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே தவிர்க்க முடியாதது மரணச் சடங்கு. அதுக்கு கூட சில நேரங்களில் போக முடியாம போகும். அதான் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 11 மணிக்கு வந்தா தான் மாட்டை இங்க கொண்டு வரலாம். ஏன்னா மாட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு போனாவட்டம் சித்திரவாதை, அது என்ன அப்படி செய்யக்கூடாது. சரி ஐயா, நன்றி நன்றி, உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. மக்களே, எனக்கு கொஞ்ச நேரம் இதை பார்த்து நீங்க பாருங்க, அந்த ஒரு திருமண நிகழ்வுல இருந்து எல்லாரும் சவையில இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆள் அங்கே பார்க்குறது, ஒரு ஆள் பாருங்க, ஒவ்வொரு மாடுகளும் அங்கே அதில் ஒரு ஆள் சாம்பார் எடுக்க போகுது, இதில் ஒரு ஆள் சாப்பிட்டு கொண்டு இருக்கு, இங்கே இதில் ஒரு ஆள் கை கழுவ போகுது, அங்கே வாயேந்து வச்சு கொண்டு இருக்குது. அந்த ஒரு ஆள் தனியே இருந்து சாப்பிட்றது, இன்னொரு ஆள் வந்து அப்பளத்தை எடுத்து போட மாட்ட வயத்தில். அப்போ இந்த காட்சியை பார்க்க அப்படித்தான் கிடக்கு. ஒரு திருமண நிகழ்வுல சவையில் இருக்கிற மாதிரி கிடக்கு பார்க்க. இதில் யார் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்ற ஆள்? இந்த ஆள் தான். இது பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகள் பாருங்க இப்படித்தான் சாப்பிட்டு கொண்டு, சாப்பாடு தான் முக்கியம் பொம்பளை பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகள் இங்கே ஆம்பளை பிள்ளைகளை காணேலி அங்கங்கே ஆம்பளை பிள்ளைகள் அந்த உயரமாக இருக்குது, அந்த குனிஞ்ச பஞ்சு போடுறார், கீழே குனிஞ்சு புல்ல சாப்பிட்றதுக்கு என்ன, மேலே எங்கே வாய் கட்டுறதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்குதாள். உண்மையா நல்லா இருக்கு. இந்த காட்சியை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது, வார்த்தையால் சொல்ல முடியல. பண்டில் மாடு எவ்வளவு? அந்த மாடு என்ன விலை வரும்? 2 கோடியா? 2 லட்சம். அது வண்டிலுக்கு போட்டுலாம் தானே? ஓ, அதாவது 2 லட்சம் அண்ணளவா 2 லட்சம் போகுது, கூட தான் குறையலாம். எத்தனை மாடு வண்டில் மாடு நிற்குது உங்கள்கிட்ட? சவாரி மாடு மாதிரி உழவு மாடா? அது உழவு மாடா? பண்டில் காட்டியிருக்கான். சரி சரி. சரி சரி, போய் பார்த்து கொண்டு போகிறோம். சரி ஐயா, சென்று. ஓ சரி 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 சரி. மழை வந்துடுது மக்களே. ஐயா குடையை பிடிச்சி கொண்டு இல்லைங்க, காய்ச்சல் வரும். என்ன ஐயா? காய்ச்சலுக்கு மருந்து எடுத்தது இல்லையா? சரி ஐயா, சென்று வரேன். சரி ஐயா, அதில் 2 மாடு நிற்குதுன்னு சொன்னவர் பார்த்து கொண்டு போவோம். உங்கள் மாடு தானே? சரி சரி. ஓ சரி. அதில் வண்டு இருக்காம், அந்த வண்டில் நிற்குதாம். சில்வண்டா இல்லைப்பா, பண்டு அந்த வரம்பு மாதிரி இருக்குமே பண்டு, உங்களுக்கு தெரியாமல் இருக்காதானே? இந்த பக்கம் வயல் தான், வயலா புத்தரே என்ன. அதான் உழவுக்கு வச்சிருக்கிற மாடு. இந்த ஏர் பூட்டி உழும். அங்கே நிற்குது 2 மாடு நிற்குது. இது ஏர் பூட்டி உழுவுறதுக்காக அந்த ஐயா வச்சிருக்கிற மாடு, 2 மாடு. சரி மக்களே, நாங்கள் பார்க்க வந்த இடத்துக்கு போவோங்க. நேற்று பகல் வேளையில இருந்து மழை பெய்து கொண்டு இருக்குது. இப்போ பார்க்கும்போது எங்க பவனீசன் மழையே பெய்யலே என்று யோசிப்பீங்க. இந்த கண்ணாடியை பாருங்க, இந்த தண்ணி துறைப்பாக நிப்பாட்டினா அப்புறம் பாருங்க, இந்த இடத்த பார்த்தோன்னு வாங்க, கண்ணாடி தெரியாத அளவுக்கு தண்ணி வந்து மழை துளி விழுந்து கொண்டே இருக்கு பாருங்க. இந்த மழை தலையில விழுந்தா காய்ச்சல்லாம் வரும். சரியா? இனி விட்டவன்ட்டு சொன்னா இங்கேயாவது போய் முட்டி போட்டு தான் நிற்கணும். அதனால துரைப்போம். சரி, இப்போ நாங்கள் உடுப்பட்டி சந்தையில் நிற்கிறோம். இடப்பக்கம் திரும்பி போனால் வல்வெட்டித்துறைக்கு போகலாம். நாங்கள் நேர போவோம். இப்படியே தேவராளி பள்ளிக்கூடம் போகும் வரைக்கும் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு வாங்குவோம். பார்த்தீங்களா இந்த பனங்கூடல் எப்படி இருக்குண்டு? பார்க்கவே ஆசையாக இருக்கு. நாங்கள் இப்போ தோட்ட வழிக்கு வந்துட்டோம். ஆனாலும் மழை துளி விழுந்து கொண்டிருக்கிறதால இப்படி நேராக காட்ட முடியாது. 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்குவோம். நாங்கள் இப்போ வதிரி சந்தைக்கு வந்துட்டோம். இதால் இடப்பக்கம் போவோம். இன்னும் 550 மீட்டர் தூரத்தில் தேவரையாளி பள்ளிக்கூடம் இருக்குது. தேவரையாளி பள்ளிக்கூடத்தடிக்கு வந்தாச்சு. இல்லை யாரை கேட்கலாம்? தம்பியாக்களை கேட்டுட்டு வரோம். நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி வந்து அந்த தம்பியாக்களை கேட்டு, நாங்கள் அந்த தம்பியாக்கள் சொன்னவர்கள்
இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்கா கேட்கலாம். அண்ணா அந்த 108 சிவலிங்கம் இருக்கிற கோவில் எதுக்குள்ள இருக்கு? இங்கே இல்லையா? என்ன சொல்றீங்க? 108 சிவலிங்கங்கள் இருக்கு. இப்போ புதுசாக ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. காத்தவராயர் என்ற பேரில் வருது. இதுக்குள்ளாலையா போகணும்? இதுக்குள்ளால தானே போகிற? இதால் போய் போகலாமா? சரி சரி, இதுக்குள்ளே இருக்கான். இதில் எழுதி இருக்குது பாருங்கோ, கவிஞர் மு. செல்லையா என்று அவருடைய பெயர். அது கீழே என்ன எழுதியிருக்கேன்னு தெரியலையே. அந்த வீதி தான் போல இருக்குது. இதால் போவோம். இதில் பாருங்க ஒரு சிலை ஒன்று செய்யப்பட்டிருக்கு. இன்னும் திறப்பு விழா நடக்கல போல, நோதரியெல்லாம் மூடி இருக்கு. இந்த வீதியால் போகணும். ஐயோ வெள்ளம் பாருங்கோ. இடப்பக்கம் திரும்புவோம். இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். திக்கத்துக்கு போகணுமா? 2 வீதி வந்தது. வலப்பக்கம் போகாம நேர போறோம். ஐயா, அந்த 108 சிவலிங்கங்கள் வச்சிருக்கிற கோவில் எங்க இருக்கு? சுடலை எங்க இருக்கு? சரியா, அவரத்தில் கேட்குறோம். சரி ஐயா, நன்றி. அம்மா, இந்த இடத்தை தேடி பிடிக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, அந்த இடத்துல நின்று உங்களுக்கு சரியான இடம் எதுன்றதை சொல்ல போகிறோம். நீங்கள் எதிர்காலத்தில் வந்து பார்க்கலாம். இதுதான் சுடுகாடு. சுடுகாட்டை தாண்டி போகணுமா? சரி சரி. இதோ கோவில். இது இல்லை, இது இல்லை. இது ஒரு பிள்ளையார் கோவில். நேர போவோம். சரி, அதில் ஒரு அக்கா எங்களுக்கு இடம் காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறான். அக்கா எங்களை கூட்டிக்கிட்டு போக விட போறா. ஐயோ மகிழ்ச்சி. ஆனால் என்ன, இங்கே நிறைய பேருக்கு கோவில் இருக்கிற இடம் தெரியல என்று நினைக்கிறேன். எனக்கு பார்ப்போம். அக்கா, நீங்கள் போகிற போக்குக்கு நாங்கள் வரையிலாதான் அக்கா. அக்கா மெதுவாக போங்க அக்கா. பார்த்தீங்களா இந்த வீட்டு வடிவு? சிவலிங்கங்கள் இருக்கா? சரி 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 அக்கா, சரி நாங்கள் பார்க்குறோம். கலாமணி சார் இந்த கோயில். சரி சரி. பின்னேரம் வந்து பார்த்து கும்பிடுங்க. சரியக்கா, நன்றி. பாதை காட்டி விட்டு கொண்டு விட்டு விட்டாக்கு நன்றி. சரி சரி. இங்க இருக்கு கோவில். அதுல ஒரு கோவில் இருக்கு. இந்த இடம் பனங்கூடலா இருக்கு. இப்ப இந்த இடம் எல்லாம் பாருங்க, பனங்கூடல். நல்ல இடைச்சல் சத்தம் கேட்கும் காத்து நேரத்துல. இதுல எழுதி இருக்கு பாருங்க, அருள்மிகு வரசித்தி விநாயகர் உடனுரை காத்தவராயர் தேவஸ்தானம், காத்தவராயர் உடனுரை சிவபூமி பெயர் வைக்கப்பட்டிருக்குது. இதில் இதை நான் எந்த இடத்துக்கு போயும் குறை சொல்கிறேன்னு தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த தேவஸ்தானம் என்ற சொல் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து நாங்கள் எல்லாருமே தமிழ் சொல்ல பயன்படுத்த முனைவோம். எங்களுடைய கோவில்கள் மூலமாக பண்பாடும் தமிழ் மொழியும் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுது. இது இங்கே மட்டுமில்லை, நிறைய இடங்களில் தேவஸ்தானம் 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 என்று மாற்றப்படுது. எங்களுடைய ஊர் கோவில்லையே நான் கூட சொல்கிறேன். சிறுப்பிட்டி பெருதலியம்பதி, இது ரெண்டும் தேவையானது. சிறுப்பிட்டி பெருதலியம்பதி என்றது அந்த இடத்தினுடைய பேர். பெருதலியம்பதி பார்வதி பரமேஸ்வரன் திருக்கோவில். அதில் பார்வதி பரமேஸ்வரன் என்ற சொல் வந்து எங்களுடைய தமிழ் சொல்லே இல்லை. அப்போ நாங்கள் அதெல்லாம் மாற்றணும். எல்லாருமா அதில் மிகப்பெரிய கரிசனை கொள்ளணும். ஒரு பொது கோயில் என்று வரும்போது அந்த கோவிலினுடைய பெயரை மாற்றுறதுக்கு ஊரவர்கள், அது நாங்கள் நல்லது சொன்னாலும் எல்லாருமே ஒத்து வர மாட்டினோம். ஆனால் ஒரு வகையில் தனியார் கோவிலை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, அதில் தமிழ் பெயர்களை
பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவஸ்தானம் என்ற சொல் எனக்கு இங்கிருந்து வந்தேன்னு தெரியல. நான் இப்போ ஒரு 5-10 ஆண்டாக தான் இதை அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். கோவில்களினுடைய பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊரில் இருக்கிற அந்த கோவிலுக்கு எப்படி பேர் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்டா, சிறுப்பிட்டி மேற்கு பெருதலையம்பதி சிவன் கோவில் அல்லது சிறுப்பிட்டி மேற்கு பெருதலையம்பதி சிவன் அம்மன் கோவில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கு. இதை நான் குறையாக சொல்கிறேன்னு தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்கோ. ஏனெண்டா நாங்கள் தமிழ் சொற்களை உச்சரிக்கிறோம்னு நினைக்கிறோம் தானே, அதில் 70% சொற்கள் தான் தமிழ் சொற்கள். மற்றதெல்லாம் வேற்றுமொழி சொற்கள் இங்கே கலந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இப்போவும் அதை நாங்கள் திருத்தி கொள்றதுக்கு பார்க்குறோமான்னு கேட்டால் இல்லை. அதை விட இன்னும் அதிகமாக எத்தனை சொற்களை தமிழ் சொற்களுக்குள்ளே புகுத்தி தமிழ் சொற்களை இல்லாத செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் தான் மறைமுகமாக பலர் முன்னெடுக்கிறார்கள். அதற்கு நாங்கள் உடந்தையாக போகிறோம்ன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நான் கதைக்கிறதுல கூட பல சொற்கள் வேறு சொற்கள், அப்போ அதை தவிர்த்து கொள்ளணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ புகையிரதம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் ரதம்ன்றது ஒரு வடமொழி சொல், ஆனால் தொடர்ந்து என்றது தான் சரியான தூய தமிழ் சொல்லாக இருக்கும் ட்ரெயினுக்கு. இப்போ நீங்கள் கூடுதலாக அவதானித்து பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் வடமொழி சொற்களாக இருக்குது. அந்த சொற்களை நாங்கள் முடிந்த அளவு தவிர்த்து எங்களுடைய மொழியை சரியாக பாதுகாத்து கொள்வோம். அதில் கோவில்களுக்கு பங்கு இருக்கின்றதை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ உள்ளுக்கு போவோம், வாங்குவோம். ஓ அருமை அருமை. இப்படி பார்த்து கொண்டு போவோம். 2 பக்கமும் பெரிய சிவலிங்கங்கள் இருக்குது. சரியா? இதில் இருக்குது பாருங்கோ, தம்பி ஐயா கலாமணி அரங்கு. மொத்தமாக 131 சிவலிங்கங்கள் இந்த கோவிலில் இருக்கிறதா எனக்கு அந்த ஐயா சொன்னவர். இதில் இருக்கிறது 108 நினைக்கிறேன், 2 பக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல 9 சிவலிங்கங்கள் இருக்குது. இது 9 கோள்களை குறிக்குது. அத்தோட இந்த பக்கத்தில் பாருங்கோ 12 சிவலிங்கங்கள் இருக்குது. இது 12 ராசிகளையும் குறிக்குது. இது ஒரு பிள்ளையார் கோவில், காத்தவராயன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நாங்கள் இந்த 2 பக்கமும் இருக்கிற சிவலிங்கங்களை பார்ப்போம். 108 சிவலிங்கங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிறது. 2 பக்கமும் சேர்த்து 108 சிவலிங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிவலிங்கங்களும் யார் வைத்தார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. இதில் உபயம் 2 பேருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. யார் யார் இதை உபயம் செய்திருக்கிறார்கள் என்றது எழுதப்பட்டிருக்கிற தகவல். குட்டி குட்டி சிவலிங்கங்கள் தான், 108 சிவலிங்கங்கள் குட்டி சிவலிங்கங்கள். மற்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி, இந்த கோவில் தோற்றத்தை பார்த்து ரசியுங்கோ. சரி, அந்த கோவில் தொடர்பாக ஒரு ஐயாவோட கதைக்க போகிறேன். அவருடைய வீட்டு பகுதியில் தான் நிற்கிறேன். இதில் பாருங்கோ, சோதுடர் சபாபதி தம்பி ஐயாண்டு எழுதியிருக்கு. அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்குது. இதில் இருக்கிறது கலாநிதி கலாமணி அவர்களினுடைய சிலை. இவர் என்னென்னவா இருந்திருக்கிறார்ன்றதை ஒரு வரிசைக்கு எழுதியிருக்கு. நான் இது ஏதோ கவிதை என்று நினைச்சேன், ஆனால் அவர் எவ்வளவு இடத்துல பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று பாருங்கோ. சந்தைப்படுத்தல் உத்தியோகத்தராக, எழுத்தாளராக, கலாநிதியாக, இருவட்டு பாடகராக, குறும்பட நடிகராக. ஐயோ, எவ்வளவு சிறப்பு வாழ்ந்த இவரை மாதிரி வாழணும் பாருங்க. இவ்வளவுத்திலேயுமே ஆர்வம் கொண்டு அதுக்குள்ளே இருந்து சேவை செய்கிறதுன்றது சும்மா இல்லை. சட்டத்துறை தலைவராகவும் மட்டும் எழுதியிருக்கு. அதில் சட்டத்துறை தலைவராகவும். சரி, நாங்கள் போய் அந்த ஐயாவோட கதைப்பம் வாங்க. உங்களுடைய பெயர்? காணா பரணிவர். ஐயா, இந்த கோவிலினுடைய தொடக்க புள்ளி எங்கே இருக்கு? இந்த கோவில் அப்போ 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எங்களோட கதிரன் என்பவரை தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதலும் இருந்திருக்கலாம். அதாவது உங்களோட சந்ததியை சொல்றீங்க. பரம்பரையில் கதிரன் என்பவர் தான் இந்த ஆலயத்தை எங்களுக்கு அவர்லேயும் தெரிய இருந்திருக்குது. இது முதல் ஆரம்பத்தில் சூல வழிபாடாக தான் இருந்தது. அதாவது ஒரு உதிய மரத்துக்குள்ள சூலம் இருந்தது. அந்த சூலத்தில் காத்தவராயரும் பிள்ளையார் தண்டும் இருந்தது. அதை வச்சு தான் எங்கடாக வழிபட்டு வந்தார். நீண்ட காலமாக பூசை இது வரைக்கல. பிறகு எங்களோட அப்பாண்டைய அப்பா, அதாவது சோதர தம்பியான்னு சொல்றது, அவற்றை அண்ணா சைவப்பழம் என்று சொல்றது சிவகுரு, அவர் ஒரு ஆசிரியர். அவர் சில காலம் சில மாதங்கள் பூசை இது வந்தார். அப்புறம் அவருக்கு என்னுடைய அப்பாண்டைய அப்பா சோதர தம்பி ஐயா பூசை இது வந்தார். அப்புறம் என்னுடைய அப்பா அவர்கள் பூசை இது வந்தார். பிறகு நான் இந்த கோயிலை பிரார்த்தனை. நீங்கள் எத்தனையாவது சந்ததி? 6வது சந்ததி. கதிரனுடைய காத்தான் கந்தன் அப்படி எல்லாம் எங்களோட பரம்பரை வருது.
இப்போ நீங்கள் தான் இதை செய்கிறீங்க? நானும் என்னுடைய மகனும் செய்கிறேன். சரி சரி. இந்த கோவில் இப்பதான் சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தொடக்க காலத்தில் இது எப்படி இருந்தது? இதப்போ ஒரு காத்தவராயர் கோயில். இந்த கோயிலை நாங்கள் வந்து வெடி காத்தவராயர் கோயில்னு தான் சொல்றோம். என்னதுக்காக? இந்த கோயிலில் வந்து வெடி கொளுத்தியது நாங்கள் வேண்டுதல் செய்தால் நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு காலமா? அந்த அது எங்களுக்கு தெரிஞ்ச காலம் ஆரம்ப காலம் அப்படி வெடி கொளுத்துறோன்னு இந்த சும்மா வெடி கொண்டு வந்து கொளுத்துறோம். இப்போ உதாரணமா நாங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணோம்னா இங்கே வெடி கொளுத்திக்கணும். வேண்டுதலுக்கு பிறகு கொண்டு வந்து கொளுத்துவீங்க? முதலஞ்சாவினா அப்புறம் குழந்தை பிறகு போகும்னா வந்து கொளுத்தி போட்டு போயிடும். அதே மாதிரி தங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாலும் வந்து கொளுத்திக்கணும். பரீட்சை போகும்போது வந்து கொளுத்திக்கணும். இது வந்து வெடிக்காத்தானா இருந்தது. பிறகு நாங்கள் இந்த காத்தவராயரோட நான் இந்த மாமல்லபுரத்துல இருந்து ஒரு பிள்ளையார் உருவச்சில வந்தது. சோமஸ்கந்தராய குருக்கள் கொண்டு வந்து என்னட்டு தந்தார். என் வீட்டில் வச்சிருந்தேன். பிறகு அதை கொண்டு வந்து கோயிலில் வச்சு அவர் தான் இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கிறார். காத்தவராயரும் அவரோட சேர்ந்து அப்போ வரசித்தி விநாயகரோட காத்தவராய தேவஸ்தானமும் இப்போ இருக்குது. அப்போ நாங்கள் இந்த கோயிலில் வந்து கிணக்க விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடி கொண்டு வரைக்கல இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஏன்னா விருப்பம் சிவலிங்கம் வைக்கணுமெண்டு. அப்போ எனக்கு அதுக்குரிய வசதி இல்லை. அப்போ நான் வந்து என்னென்னா முதல்ல 2 சிவலிங்கத்தை வெப்பமெண்டு வைக்க தெரியுங்க. எங்களோட மக்கள் செய்தியில் 9 வெப்பமெண்டு முதல் இந்த 9 வரை வச்சு நாங்கள் சிவலிங்கத்தை 9 2 பக்கம் சேர்த்தா இல்லை இதில் ஆரம்பிச்சுனாங்க. இதுதான் முதலாவது சிவலிங்கம். சரி. இப்படி 9 பேர் வச்சுனாங்க. 9 மக்கள் எங்களாக உபயோகம் செய்து 9 சிவலிங்கம் வச்சிருக்கு. அப்புறம் வச்சுட்டு இருக்க அப்புறம் ஒவ்வொரு தரம் பார்த்து 4 சிவலிங்கம் வைக்க போகும்போது எங்களை ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பத்திலேயே 5 பேர் வச்சிருக்கணும். தாங்கள் ஒவ்வொருத்த பேரில் வச்சு இப்படி இந்த பக்கம் 54 லிங்கம், மறுபக்கம் 54 லிங்கமாக 108 இந்த வரிசை 108 வரிசை மொத்தமாக இருக்குது. அதோட 2 பெரிய மகாலிங்கங்கள் இருக்குது. மகாலிங்கம் 109 110 இருக்குது. அப்படியெல்லாம் வச்சு கொண்டு இருக்கல பிறகு மக்கள் இன்னும் லிங்கம் வைக்கணும்னு கேட்டுச்சுன்னா அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. நீங்கள் ராசிலிங்கம் பையங்க உண்டு. அப்புறம் 12 ராசிக்கு கொண்டு அது லிங்கம் வச்சு கொஞ்சம் பேர்த்த அந்த ஆசையை பூர்த்தி செய்யணும். அப்புறம் புறகும் பிரச்சனை புறகும் லிங்கம் வைக்கணும். அப்புறம் 9 நவக்கிரகத்துக்கு லிங்கம் வச்சிருக்கு. இனி வைக்கிறேன்னு சொன்னால் இன்னும் ஒன்று செய்யலாம். இடையில 27 நட்சத்திரங்களுக்கு வைக்கலாம். அதை விட இனி வைக்கிறேன்னு சொன்னால் 1008 லிங்கம் 1008 லிங்கம் வைக்கிறேன்னு ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில சாதாரணமாக அப்போ அது கஷ்டம். இதுல வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இது ஒரு உங்களுடைய பரம்பரை கோயிலா இருந்தாலும் இது மக்களும் வந்து வழிபடுற ஒரு கோவில். அவர்களுக்கு இந்த கோவில் எந்த அளவுக்கு பயன் கொடுத்துருக்கேன்? அவர்கள் இந்த கோயிலில் வந்து நாங்கள் என்னத்தை நம்பி கும்பிடுறோமோ அது கிடைக்கும். அதால இந்த கோயிலில் நம்பிக்கை இருக்குது. இங்கே வந்து திருவிழா நடக்கிறது. 130க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து திருவிழா செய்யணும். ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை. நானும் என்னோட சேர்ந்த சில அடியார்களாக எங்களோட சேர்ந்து நிற்பினோம். நாங்கள் திருவிழாரத்தில் ஒரு திருத்தொண்டர் சபைகள் நின்று இந்த திருவிழாவை நடத்தி முடிக்கிறாங்க. இங்கே ஐயர் வந்து திருவிழாவுக்கு மட்டும்தான் நான் கூப்பிடுறது. மற்றபடி ஏனைய எல்லா நிகழ்வுகளையும் நான் தான் செய்யறது. பூசத்துக்கு வந்து ஒரு மாதம் சுவாமி சுத்தினேன். அது நான் தான் பூசை சுவாமி சுத்துறது. ஆணி உத்திரம் நடக்கிறது. எங்களுக்கு காத்தவராயன் கூத்து நாடகம் நடக்கிறது. அது என்னுடைய அப்பா வந்து இறங்கு தம்பி ஐயா கலாமணி இறங்கு. அவர் இங்கே ஈழத்திலே ஒரு புகழ் புத்த இசை நாடகம் அதிகாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வியத்தில் அதில் பார்த்தோன்னா உண்மையாக வாழ்ந்த அவர் மாதிரி ஏன்னா இவ்வளவு பல்துறை ஆற்றல் கொண்ட ஒரு ஆளாக தெரியுது அதில். அப்போ அவற்றை என்ன வச்சுக்கினா இந்த ஆணி உத்திரம் இந்த கோயிலில் நீண்ட காலமாக எங்களோட அப்பாண்ட காலத்துல இருந்துலாம் நாடகம் நடந்தப்போ அதுக்கு முதல்ல நடந்திருக்கலாம். அப்படி வரைகளை நாங்கள் இப்போ இடகாலத்தில் இந்த போர் பிரச்சனால நாடகம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு அண்மைக்கால 15 வருஷமா ஆணி உத்திர நேரங்களில் காத்தவராயங்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழுவினர் வந்து ஒரு 4 தொடக்கம் 5 மணித்தியெல்லாம் காத்தவராயங்க வந்து போடுவோம். அது முடிய பொங்கல் நடக்கிறது. அது நடக்குது. ஒரு சரஸ்வதி பூசை நடக்கிறது. ஒரு வைகாசி பூசத்துக்கு ஊருக்குள்ள ஊர்வலமா சுவாமியை கொண்டு போறேன் நாங்கள். எல்லாம் அந்த மக்களோட ஒத்துழைப்பும் மக்கள் வந்து விரும்பி இந்த கோயிலுக்கு எல்லாம் கூடுதலாக பெண்கள் தான் கூடுதலாக வருவினோம். சில உபயங்களை கூட இந்த உதாரணம் சகடை விட பெண்கள் தான் நாங்கள் செய்து வந்தது. அப்படி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை செய்து சில நேரங்களில் என்ன பெண்கள் தான் கூட பிடிப்பார்கள், மணி அடிப்பார்கள். எல்லாம் இந்த பகுதி பெண்கள் எல்லோரும் வந்து மிகுந்த ஆர்வம் கூடுதலாக அன்னதானம் செய்யணும். அன்னதானத்தை போல சிறந்த தானம் இல்லை தானே. அடுத்தது இப்ப இந்த கோவிலினுடைய பேர் இப்ப ஒரு நீள பேரா இருந்தாலும் ஊர்ல ஒரு சின்ன பேரா சொல்லி அழைப்பீங்க. இங்க என்னன்னு காத்தான் கோயில் சொல்லி இங்க கேட்டா எப்படி தெரியும்? நீங்க கேட்கணும். இங்க ஊருக்கு வந்து கேட்டா பரணி காத்தான் கோயில்னா சொல்லிடுங்க. பரணி தரேன். சரி. நான் நேற்று வந்தேன். இது இப்பதான் கொஞ்ச காலம் தான் இந்த சிவலிங்கம் வச்சு அந்த வெளியில அறிமுகம் இல்லாதால நேற்று வந்து திரும்ப போட்டேன். இங்க இப்ப சிவலிங்கங்களை பாக்குறதுக்கு வாரவர்கள் எந்த நேரம் வந்தா சரியா இருக்கு? சிவலிங்கத்துக்கு வந்து எந்த நேரமும் யாரும் வந்து தண்ணி ஊற்றலாம். கூடுதலா வந்து இந்தியாவில் சொல்லணும் விடியப்புறம் 4 மணியில இருந்து 6 மணி நல்ல நேரம் சொல்லணும். ஆனால் அது எங்கட மனுஷ வாழ்க்கையை சாத்தியப்பட இல்லை இலங்கையில. பின்னேரம் 4 மணி தொடக்கம் 6 மணி வரையும் ஊற்றலாம். ஆனால் நான் இங்க அவர்களே வந்து எல்லா சிவலிங்கங்களுக்கும் எல்லா சிவலிங்கங்களுக்கும் வந்து தண்ணி ஊற்றி
பால் ஊற்றலாம், விரும்பினா பால் கொண்டு தான் பால் ஊற்றலாம், தண்ணி ஊற்றி திருநீர் பூசி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எல்லாம் செய்துட்டு போகலாம். இங்கே அதை பிள்ளையாரில் தொடங்க வேணும். இங்கே இருந்து தொடங்கி போய் அங்கே முடிஞ்சு திருப்பி இங்கே இருந்து தொடங்கி மகாலிங்கம் வந்து அது வந்து முடிக்கணும். இந்த 9 கோள்கள் இருக்கிறத வந்து முடிக்க வேணும். அப்போ அது அவையில விருப்பம். நான் ஒரு தடவை எந்த வித கட்டுப்பாடுமே இல்லை. இங்கே போல யாரும் எந்த நேரம் வந்து போகலாம். பல இடங்கள்லேருந்து வரையினேன். இப்போ இதில் இருக்கிற எல்லாம் 131 சிவலிங்கங்களுக்கும் நீங்களே வந்து தண்ணி ஊற்றி வழிபாடு செய்து போகலாம். பூ வச்சு வழிபாடு செய்து போகலாம். எந்த விதத்திலையுமே இங்கே தடங்களோ இடையூறோ இல்லை. அதனால நீங்க அதை வந்து செய்து பாருங்க. மனுஷனை வந்தப்போ கடவுளை கும்பிட்றதுக்கு நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. பல கோயிலுக்குள்ள பல மக்கள் போக முடியாது. அப்போ அப்படியெல்லாம் கோயிலை நாங்கள் பூட்டி வைக்கிறாரு. கோயில்ன்றது வந்து மனுஷன் தன் விரும்பிகிற வந்து கும்பிட்டு போற மாதிரி இருக்கணும். பூட்டி வைக்கப்படுகிற இடங்கள்ல கடவுளை இருக்க மாட்டாரு. கடவுள் நாங்கள் வச்சிருப்பாங்க. எங்களோட வீட்டையே நாங்கள் வச்சு கும்பிடலாம். கடவுள் வந்து எல்லாருக்கும் முடியாது. வேற அப்ப நாங்கள் இது ஒரு ஓப்பனாக தான் நேரம் இந்த நேரம் விரும்பி கும்பிடலாம். ஆனா எனக்கு இது யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு இடம் இருக்கான்னு யோசனை வருது. ஏனண்டா வெடிகொளுத்தின இப்போ நாங்கள் திருவிழா காலங்களில் கூடுதலாக இப்போ வெடிகொளுத்துற பண்பாடு வந்திருக்குது. ஆரம்பத்தில் அது கூட இல்லை. இந்த கோவிலில் வெடிகொளுத்தினாலே வேண்டுதல் நிறைவேறும்ன்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோயில்களில் வந்து வெடிகொளுத்துறது வந்து ஒரு ஆடம்பரமாக போச்சு தான். அதை தான் சொல்கிறேன். வந்து இவ்வளவு லட்சக்கணக்கு இங்கெல்லாம் அப்படி இல்லை. சாதாரணமான வெடி ஒரு வெடியோ உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். சோமஸ்கந்தராய குருக்கள்னு ஒரு பெரிய குருக்கள் இருந்தவர். இங்கே அவரும் நெல்லண்டா பத்திராளி அம்மன் அங்கால உள்ள பல கோயில்களை பார்த்து வந்தவர். அண்மையில் இறந்து விட்டார். அவருடைய மகனுக்கு திருமணம் ஆகலை என்று சொல்லி அவர் இங்கே வெடி கொளுத்துறோம், 108 வெடி கொளுத்துறோன்னு இங்கே கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சு திருமணமான உடனே வந்து இங்கே 108 வெடி கொளுத்து. அப்படி நிறைய பேர் வந்து அப்படி பலர் தங்களோட வேண்டுதலை செய்து கொண்டு வருகிறாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே தங்களுக்கு நல்ல நடந்தால் உடனே கொஞ்சம் வெடி கொளுத்தி எங்கே இப்போ எல்லா இடத்தையும் வச்சு கொளுத்தலாமே. நாங்கள் அப்படி ஒரு சுத்தம் செய்து கொண்டு மனிதன் வந்து விரும்பின மாதிரி கோயிலை கும்பிடுவோம். என்ன நீ பெருசு நான் பெருசுன்ற கோயில்ல இல்லை. அதோட எல்லாம் நிப்பாட்டிட்டு இதுக்கு எல்லாரும் சமன் தான். யாரா இருந்தாலும் அதுல கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவஸ்தானம் என்ற சொல் கட்டாயப்படுத்தி சேர்க்கப்படுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கோவிலினுடைய முடிவில் தேவஸ்தானம் என்று முடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இப்போ கதைச்சதுல கூட எத்தனையோ தமிழ் மொழிக்கு அப்பாற்பட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டு அது தமிழ் மாதிரியே மாறி போச்சுது. அப்போ இந்த தேவஸ்தானம் என்ற சொற்பயன்பாட்டு நோக்கத்துக்கு என்ன காரணம்? இதே அப்படி வந்தது பர்பஸா வந்து இப்படித்தான் வைக்கணும்னு சொல்லி வைக்க இல்லை. இந்த கோயிலின் ஒரு பேர் வருகின்ற போது அப்படி தேவஸ்தானம் உண்மையாக மடாலயமா தான் இருக்குது. பின்னுக்கு பாத்தீங்கன்னா கலசம் இல்லை. ஏன்னா கலசம் வந்து வச்சு இந்த கோயிலை வந்து இந்த கட்டுப்படுத்தி ஒரு இதுக்கு வைக்கல. மடாலயமா இருக்கீங்க எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னா முதல் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற சூலத்தை கூட கோவில் என்று தான் நாங்க சொல்லி அழைத்திருப்போம். அப்ப இது என்னுடைய ஒரு பரிந்துரையா சொல்றேன். இப்போ ஒரு கோவில்ன்றது எங்களுடைய பண்பாட்டை நாங்கள் வேட்டி அணிந்து எங்களுடைய பண்பாடு இது என்று சொல்லி பண்பாட்டை கொண்டு போகிற ஒரு பகுதி மாதிரி. இன்னொன்று மொழியை காக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் கட்டாயப்படுத்தி அதை கொண்டு இது இங்கே மட்டும் இல்லை, எங்கென்ற ஒரு கோயிலே நான் குழம்பி கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படி ஒரு சொல்ல வைக்கணும்? மக்கள் வளமையாக பயன்படுத்துகிற கோவில் என்ற சொல்லை தாண்டி ஏன் நாங்கள் வேற ஒரு சொல்ல வைக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது நீங்க இப்ப 2 பேர் இணைச்சிருக்கிறோம். வரசித்தி விநாயகரும் காத்த விநாயகர் இணைஞ்சபடியா அது தேவஸ்தானம் தான் இணைக்கவன். ஆனா அதுக்கான ஒரு தமிழ் சொல்ல தேடலாம்ன்றதான் இந்த நான் நிறைய பேரோட கதைச்சிருக்கிறேன். இப்ப இவரும் வந்தபடியா நாங்க இப்ப காத்த விநாயகர் உடனுரை சிவபூமி என்று வச்சிருக்கோம். அந்த அதுன்னு எல்லாம் இருக்கு. அந்த சிவபூமி அப்படி முடிஞ்சா பரவாயில்லை. இந்த தேவஸ்தானம் என்ற ஒரு சொல் வரைக்கும் அது நாங்கள் இப்ப எதிர்காலத்துல எங்க போறீங்கன்னா தேவஸ்தானத்துக்கு போறோம்ன்ற ஒரு சொற்பயன்பாடு வந்துச்சுன்னா அங்கே மொழியை நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே ஒரு சிதைக்கிற ஒரு நிலைக்கு போவோம். இது என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். இது இந்த சிவலிங்கங்களோட அளவு என்ன? 8 அடி வரணும். சரி சரி. அவை வந்து 1.5 அடி மகாலிங்கங்கள். ஓ சரி. இந்த 108 சிவலிங்கங்கள்ல முதல் 9 தானே வச்ச நீங்கள்? அதுக்கு பிறகு ஒரேதான் எல்லாம் வச்சதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் 27 36 அப்படி வந்து அப்படி கூடி ஒரு 5 டர்ன்ல வச்சு முடிச்சிருக்கோம். சரி. நீங்க 108 இலகுவா வந்துருமனு யோசிச்சீங்களா இல்ல காலம் கிட்டத்தட்ட 5 வருஷம் செல்லும்னு சொல்லி சரியா வருத்தப்பட்டு கொண்டு எவ்வளவு காலத்துல இது முடிஞ்சு? ஒரு 4 மாத காலத்துல முடிஞ்சு. மக்கள் ஒத்துழைப்போட அந்த பரம்பரை நான் வைக்கணும் ஒரு எங்களோட நேரம் மினக்கட்டு எங்களுக்கு தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி ஐயா. ஆரம்ப காலத்தில் இந்த கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருந்தது? இது ஆரம்பத்தில் இந்த நடுகள் வழிபாட்டு முறை என்ற ஒரு ஒதிய மரத்துக்கு கீழே தான் இருந்தது. காலப்போக்கிலே அது வளர்ச்சி அடைஞ்சு சூல வழிபாட்டாக வந்தது. அது அந்த சூலத்தை நாங்கள் இப்போவும் மூலஸ்தானத்தில் வச்சு தரிசித்து கொண்டு வரோம். சரி ஐயா, மிக்க நன்றி. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில இருந்து விடைபெற போகிறேன். இன்றைய நாளில் வந்து
இந்த கோவிலை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நேற்றைய நாளில் நாங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த கோவில் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுனாங்க. ஆனால் அது மற்ற பக்கம் விசாரிச்சிருக்கிறோம். ஏனெண்டா எங்களுக்கு தகவல் தந்த அண்ணா தேவரையாளி பள்ளிக்கூடம் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அல்வாயில் இருக்கிற பள்ளிக்கூடத்தடின்னு சொல்ல, அப்புறம் அல்வாய் பள்ளிக்கூடம் மட்டும் தான் யோசிப்போம். அங்கே போய் விசாரித்து அப்படி ஒரு கோவிலே இல்லைன்னு சொல்லிட்டார்கள். நாங்கள் திரும்ப வீட்டை போட்டோம். அதை காணொலியாக பதிவு செய்தாங்க. நல்ல காலம் அதை பதிவு செய்யாட்டி எங்களுக்கு இந்த கோவில் இருக்குன்றது பிறகுதான் தெரிய வந்திருக்கு. நேற்று காணொலி பதிவு செய்ததால் இந்த பகுதியை சேர்ந்த 2 பேர், அதை விட இன்னொரு அம்மா, இன்னும் சில பேர் எங்களுக்கு இந்த கோவில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் வந்து அதில் போன தம்பியாக்களை கேட்டால் அந்த பாதையை காட்டி விட்டார்கள். வந்து இந்த கோவிலை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எதிர்காலத்தில் சிரமம் இல்லாமல் வரணுமெண்டா கவலைப்பட வேண்டாம். இந்த கோவில் இருக்கிற இடத்தினுடைய இணைப்பு, அதாவது லொக்கேஷன் லிங்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கருத்து பகுதியில் போட்டு விடுவேன். பார்த்து எதிர்காலத்தில் வந்து வணங்கி செல்லலாம். பெரிய ஒரு உலங்கு வானூர்தி பறந்து கொண்டு இருக்குது. அங்கே பாருங்க போகுது, தெரியுதா தெரியுதா தெரியுதா? அங்கே 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 போகுது போகுது போகுது. சரி மக்களே, நன்றி, வணக்கம்.